ஓகே. உலகத்தில் இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் நம்ம பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? எருக்காட்டூர் கோன் பெருந்தைத்தன் அமைத்த தேசி விநாயக பிள்ளையார்னு பேர். இந்த தேசி விநாயக பிள்ளையார் அப்படின்னு தான் நம்ம பாரதியாரே பாட்டு பாடியிருக்கிறார். நம்முடைய நகரத்தாருக்கு ஒரு பேர் உண்டு, நானாதேசிகள்னு பேர். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் தங்களுடைய நாடாக கருதி ஒவ்வொரு நாடாக சென்று வணிகத்தாலேயும் கல்வியாலேயும் சிறந்து வருவார்கள் என்பதனால அவர்களுக்கு கொடுத்த பட்டம் நானாதேசிகள் என்கிற பட்டம். அந்த நானாதேசிகளோடு சேர்த்து நகரத்தாருக்கே உரிய மரபு பெயர் என்னவென்றால் மன்னர் பின்னோர் என்று பேர். மன்னர் பின்னோராகிய மகுடதன வைசியர்கள் பேர். நம்ம மகுடம் தரித்த அரசர்களாக இருந்து நம்ம அரசாண்டிருக்கிறோம். முதலாக நம்முடைய மூதாதைகள் வாழ்ந்த பகுதி எது என்றால் ஜம்புத்தீவு, நாகநாட்டில் ஜம்புத்தீவில் வாழ்ந்திருக்கிறாங்க. அடுத்தது காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து காவிரிப்பூம்பட்டினம் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ராமநாதபுரம் மாவட்டம் நம்முடைய இழைப்பை ஆற்றுகிற கூடி இளையாத்தங்குடிக்கு வந்து அதுக்கப்புறமாக 7 கோயில் நகரத்தார்களாக இருந்து பிறகு 9 கோயில் நகரத்தார்களாக வந்திருக்கிறாங்க. இந்த நகரத்தாருடைய நாகரிகமும் பண்பாடும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலேயும் தெரிய வரும். இந்த கோயிலுக்கு எப்படி இந்த பேர் வந்தது என்பதற்கு சான்று ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டையை நீங்கள் பார்க்கலாம். இந்த இருக்கு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஊருக்கான பேர் எருக்காட்டூர். இங்கே வந்த தச்சன் ஒருத்தன் மிக அருமையாக சிற்பம் செய்தாங்கிறதுனால எருக்காட்டூர் கோன் பெருந்தச்சன்னு பேர். இந்த எழுத்துக்கள் எல்லாம் அந்த பார்த்தீங்களா, இதுதான் ஆதி காலத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எழுத்து. இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுத்து. இப்படி உலகத்துக்கு முதல் கோயில் பிள்ளையார்பட்டி கோயில் தான் என்று கண்டுபிடிச்சிருக்காக எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஒரு செய்தியை நான் படிவம் கூட தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 1989ஆம் வருஷம் நம்முடைய ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவார்டுக்காக புத்தகங்கள், ஆராய்ச்சி புத்தகங்கள் வரவேற்றிருந்தாங்க. அதுக்கு என்னுடைய புத்தகத்தையும் பல பேருடைய 800 புத்தகங்கள் வந்தது. அதில் கடைசியாக நின்றது என்னுடைய புத்தகமும் கிருபானந்த வாரியாருடைய புத்தகம் தான். மிக பணிவன்போடு அவையடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு 1989 ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவார்டு கொடுத்தார்கள். அடுத்த ஆண்டு தான் கிருபானந்த வாரியார் கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அறிவினாலே முன்னிற்குமாறு என்னை ஆண்டவன் படைத்திருக்கிறான் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.